ஆத்ம சங்கமம் வெற்றியின் தரவு நிகழ்வில் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களுடைய அடிப்படையில் எத்தனையோ சந்தேகங்கள் எவ்வளவோ விதமான மனச்சுமைகள் நல்லது கெட்டது இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி கிரகங்களும் ஒரு பெரும் அங்கம் வகிக்கிறது என்பதனால தான் இதில் அந்த கிரக ரீதியாக நம்ம பயணிச்சுக்கிட்டு போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான கருத்து அது. ஏன்னா ஜாதகத்திற்கு பிறப்பின் கர்த்தாவே முருகப்பெருமான் தான். அவர்தான் இந்த ஜாதகத்தை சொல்ல அகத்தியர் எழுதினதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம். அதனால் அந்த கிரகம் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. இதில் பலவாக நம்பிக்கை இருக்கிறதற்கும் நம்பிக்கை இல்லாததற்கும் அதெல்லாம் வேறுபட்ட கருத்துக்கள். ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது என்பது தான் அர்த்தம். அந்த வகையில் இந்த வாரம் ஐயா எப்படியும் ஒரு கேள்வி வச்சுட்டு இருப்பார். முதல்ல என்ன கேள்வி கேட்குறாருங்கிறத பார்க்கலாம். ஐயா கேள்வி சொல்லுங்க ஐயா. சாமிகள், இன்றைய அளவில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பல்வேறு விதத்தில் வேதனைப்படுகிறார்கள். இதற்கு தீர்வாக ஒரு எளிய வழி இருந்தால் சொல்லுங்கள்னு கேட்டுக்கிறேன் சாமிகள். மன அழுத்தத்துக்கு எளிய வழி. ஐயா, மனம் அழுத்தம் யாரால் அழுத்தப்படுகிறது? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஐயா? யாரால் அழுத்தப்படுகிறது, என்ன காரணத்தினால் அழுத்தப்படுகிறது, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா. ரயில் தண்டவாளம் போல யாரால் ஏற்படுகிறது, என்ன காரணத்தால் ஏற்படுகிறது, இந்த ரெண்டையும் சிந்திச்சிட்டாங்கன்னா மன அழுத்தத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு முதல் படி ஐயா. யாரால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம எது மேலே அழியக்கூடியது தானே எல்லாமே. யார் எதில் பற்று வைத்தாலும் அதை நிரந்தரமாக அவங்களால பயன்படுத்த முடியாது. உறவாகட்டும், பாசமாகட்டும், அன்பாகட்டும், பற்றாகட்டும், எது ஆகட்டும், எதுவுமே கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியாது. என்றாவது ஒரு நாள் ஒன்று நாம் அதை விட்டு போயிடுவோம், இல்லை அது நம்மை விட்டு போய்விடும். இதை முதல்ல உணரணும் ஐயா. அடுத்தபடியாக மன அழுத்தத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட சில காரணங்களை நம்ம எளிமையாகப்படுத்தலாம் ஐயா. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம்னு இருக்கு இல்லையா? இந்த 5 கோஷங்கள் தான் ஒரு மனிதனுடைய பலவிதமான செயலுக்கு காரணமாகிறது. அதில் இதையும் நம்ம இதில் கையாளலாம், மனம் அழுத்தத்துக்கு கையாளலாம். அன்னமய கோஷம், சாப்பாடு இருக்குது பாருங்க, அதை கண்ணா பின்னான்னு சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. சில பேர் நினைப்பாங்க, சில இடத்துல வாங்கி சாப்பிட்டா கூட ஏம்பா நீ தூக்கமே வர மாட்டேது, கெட்ட கெட்ட கனவு வருதுப்பா இன்னைக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க. வயிறு நிறைஞ்சு இருந்ததுன்னா தூக்கம் வராது. அப்போ ஆனால் இந்த அன்னமய கோஷம்னா முதலிலே ஆகாரத்திலும் மனமழுத்தம் ஏற்படும்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆகாரம்னா எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எது உனக்கு ஒத்துக்கொள்ளாது, ஆனால் அதான் சுவையாக இருக்கும். சுவையாக உடம்புக்கு ஒத்துக்காத அதான் நம்ம விரும்புவோம். ஆமாம், சுவையான இயல்பு. அந்த சுவைக்காக என்ன பண்ணுவார், இவர் சாப்பிடுவார். அப்போது அன்னமய கோஷமதே மனோமய பிரச்சனைன்னு ஒரு பாட்டு இருக்கு. உன் ஆகாரத்தை முறை தவறி சாப்பிட்டால், சுவை தவறி சாப்பிட்டால், இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, இந்த 6 சுவையும் மனிதன் தினம் சாப்பிட வேண்டும். 2 கிட்ட போக மாட்டோம். துவர்ப்பு கசப்பு கிட்ட போகிறது இல்லை, இனிப்பே தான் அதிகம் சாப்பிடும். அப்போது இந்த 2 குறையும் போது 4 அதிகரிக்குது. அப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் எளிதில் நோயாக வரும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆகாரத்திலே அங்கே தவறு இருக்கிறது. அன்னமய கோஷம், உணவு மன அழுத்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அடுத்து பிராணமய கோஷம். பிராணமய கோஷம்னா நாம் காற்று. ஒரு மனிதன் செய்கின்ற செயல் இருக்குது பாருங்க, ஓடுவது, நடப்பது, உட்காருவது, பேசுவது, உறங்குவதுன்னு இந்த செயல் எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டது. இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றவன் மன அழுத்தத்துக்கு போயிடுவான். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதவனும் மன அழுத்தத்துக்கு போயிடுவான். இந்த ரெண்டுமே இருக்கு ஐயா. மூச்சு என்பது நாம் நடக்கும் பொழுது இத்தனை விழுக்காடு வெளியிலே வரும்,
இத்தனை விழுக்காடு உள்ளே போகும், கொஞ்சம் விழுக்காடு உள்ளே இருக்கும். அப்போது கார்பன் டை ஆக்சைடுன்னு வெளியில் போய் பிராணவாயு நம்ம உள்ளுக்குள்ளே சேகரிக்கிறது தான் நம்ம இருதயத்தினுடைய, நுரையீரலுடைய, மூச்சினுடைய, மூக்கினுடைய வேலை. அப்போது அந்த பிராணவாயு தான் நம்ம சொன்னது நம்ம இந்த கோஷத்தில் ஒன்று. அப்போது இந்த பிராணனை, இந்த மூச்சை கரெக்டாக பயன்படுத்துறதுக்காகத்தான் பல பயிற்சிகள். நம்ம இன்றைக்கி நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் நடைப்பயிற்சி. காரணம் என்ன? அந்த பிராணன் கரெக்டான வெளியில், இயற்கை வெளியில் போகும் பொழுது அது என்ன பண்ணுது? பிராணவாயுவை இருப்ப வைக்க அதிகமாக சேகரிக்குது. அதிகமாக சேகரிக்கும் பொழுது உடலில் சோர்வு இருக்காது. முதல்ல உடலில் சோர்வு இல்லைன்னா மனம் சோர்வு ஆகாது. மனம் சோர்வு ஆகலைன்னா மன அழுத்தம் வராது. எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று பிராணமய கோஷத்துக்குள்ளே இருக்கு பாருங்க. அப்போது மூச்சை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மூச்சை எப்படி பயன்படுத்தணும்? யோகா வழி இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு இவ்வளவு தொலைவு நடக்கணும் என்பது விதி இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது. யாரும் அதை கணக்கு போட்டு நடக்க முடியாது. வசதி படைத்தவர்கள் வாட்சை வச்சுக்கிட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி வாட்சை வச்சு நடக்கிறவங்க கூட பகல் பொழுதுல அதிகமாக தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை. பயனில்லை. காரணம், சேகரிக்கப்பட்ட பிராணவாயு அது கார்பன் டை ஆக்சைடால் கலக்கப்படும் பொழுது மன அழுத்தம் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி அதிக பெண்களும் சரி, ஆண்களும் சரி, மத்தியத்தில் படுத்து ஓய்வெடுக்கிறதுல தவறே இல்லை. சரி, படுத்து அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குனாங்கன்னா மன அழுத்தம் வந்துடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த மனம் என்ன பண்ணும்? நெகட்டிவ் எனர்ஜி முதல்ல நமக்கு எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்திடும். அப்போ எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் பொழுது மூச்சுகளில் வழியாக நாம் சுவாசிக்கிறதுல கூட மன அழுத்தத்துக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுத்துரும். சில பேர் அதிகமாக ஓய்வெடுப்பாங்க, ஓய்வெடுக்கலாம், ஓய்வெடுக்கணும். சில பேர் அதிகமாக ஓய்வெடுப்பாங்க. இந்த அதிகமாக ஓய்வெடுப்புறவங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மூச்சு சேகரிப்பு, ஓய்வு செய்கிற இடம், ஓய்வு எடுக்கின்ற சூழலில் எப்படி இருக்குதோ அது. பெரும்பாலும் இன்றைக்கி என்ன ஆச்சு? காரு ஏசி, அலுவலகம் ஏசி, ரூம் ஏசி, இன்றைக்கி பெருமளவில் இதுதான் இருக்குது. அப்போது இயற்கை சுவாசம், பிராணனத்தை நீ எங்கே சுவாசிக்கிறாய்? நீ முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிச்சிட்ருக்க. அப்போ இது போல் உள்ள வாழ்க்கை நெறிமுறைகள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை. அதனால் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமேன்னு பாட்டாங்க என்னைக்கோ. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு, கணக்கறிந்து காற்றை பிடிக்கின்ற வித்தையை கற்றுக்கொண்டால் ஒருவரும் மன அழுத்தத்தில் சிக்க மாட்டார்கள் ஐயா. அப்போது சாப்பாடு முதல்ல, மூச்சு ரெண்டாவது, பிராணமய கோஷம், இதுக்கு அடுத்தது மனோமய கோஷம். என்ன மனோமய கோஷம்? உன்னை எல்லாத்துக்கும் இதுதானே காரணம். அது ஒன்றா பண்ணுது, எத்தனை விதமான பிரச்சனையை பண்ணுது. மனம் பேரே என்ன? அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி மன அழுத்தம். அப்போ மனோமய கோஷம். எப்பொழுதுமே இயலாமை என்ற ஒரு ஆமை உள்ள புகுந்துருச்சுன்னா, இயலாமை, முடியாமை, தெரியாமை, வராமை அப்படிங்கிற ஆமைகள் உள்ளே பூந்துடும் ஈஸியாக. இது மன அழுத்தத்தில் ஒன்று ஒன்றா தள்ளி விட்டுரும் இது. ஆனால் அதே ஆமையை ஒவ்வொரு மன அழுத்தம் உள்ளவன் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஆமையை போய் சும்மா ஒரு ஓட்டில் தொடுங்க, 2 காலு பின்னாடி 2 காலு, 2 கை பின்னாடி 2 காலு, தலையை உள்ளே இழுத்துக்கும். ஓடு மட்டும்தான் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா தொடுறதுக்கே. அதுபோல் உன் மனசை நீ உள்ளே அடக்கி கொண்டால், எதை அடக்கி கொண்டால்? 2 கால், 2 கை, ஒரு தலை. அப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த இந்திரியங்கள் செயலை அடக்கமா வாசிச்சா ஆமை எப்படி ஆபத்து காலத்திலோ தன்னிடம் நெருங்கும் பொழுது வராது உள்ள அடக்கிக்குதோ, அது மாதிரி உன்னை நீ அடக்க கற்றுக்கொண்டால், குதிரையினுடைய திறன் படைத்தது மனசு. குதிரை அந்த வேகம் கிடைக்கும். ஆமா ஐயா, அந்த குதிரையினுடைய பலம் அதுக்கு உண்டு.
அதை நாம் தரிகட்டு ஓட விட்டோம் என்றால் ஒரு காலமும் கிடையாது. சைனாக்காரில் ஆமையை வெட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஆக மன அழுத்தத்துக்கு காரணம் இந்த 5 விஷயம். இந்த 5 விஷயத்துக்கு காரணம் ஐம்புலன். அடுத்த வாரம் தொடருவோம் ஐயா. இந்த வாரம் அப்படி ஜனங்க வந்து சொல்லும் போது அது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியோடு இந்த வாரம் நிறைவு செய்து அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.